தண்ணி பிரச்சனை பெரும் பிரச்சனையா இருக்கும் போலயே. மழையும் இந்த வருஷம் வராதுங்காவ. என்னன்னு ஒன்றும் புரியல. மழை வந்தா தப்பிச்சோம், இல்லைன்னா தண்ணிக்கு என்ன பாடுபட போறோமோ தெரியல. தெரு கொலையில ஒருத்தர் இருக்க மாட்டாவ. இப்ப காலையில வாரேன், அத்தனை பேரும் தெரு கொலையில தான் நிக்காவ. தண்ணி பிடிக்க லைன் கட்டி நின்றுட்டு இருக்காவ. இப்படியே போச்சுன்னா என்ன ஆகும்னு தெரியல. வாங்கிட்டு வரேம்மா, இரு, இப்பதானே வந்தேன், கொஞ்சம் பேசிட்டு இருந்துட்டு போறேன். ஏன் மைனி, எனக்கு எதுவும் வேணாம், நான் வீட்டுக்கு கிளம்புறேன். உங்க தங்கச்சி தான் வரமாட்டேன்னுட்டால, ஏதோ வீடு பார்த்துருக்காவலாம். தனியா போறேன் பிள்ளையும் நானும்னால வரலன்ட்டு தானே உள்ள போனா. ஒரு புருஷங்காரன் இவ்வளவு சொல்லியிருக்கேன், என்கிட்ட கோவப்பட்டு வரமாட்டேன்ட்டு போயிட்டா. பாத்தீங்களா, அவி அக்கா சொன்னோன்னா கிளம்பி வராவலாம். இந்த பொம்பளை இல்லையே இப்படிதான், புருஷன் பேச்ச கேட்கறது இல்லை. அக்கா தங்கச்சி இப்படிதான் பேச்சு கேட்டுட்டு இருக்காத. நம்ம பேச்செல்லாம் எங்க எடுபடுது? எடுபடுறதுக்கு நல்ல விஷயமா சொல்லணும், சொன்னா அது எடுபடும். எங்க அக்கா நல்ல விஷயத்த சொன்னா அதனால நான் கேட்கேன். அவ சொல்லினா மட்டும் நான் கேட்டுருவணும் கண்ணை மூடிட்டு. எனக்கு அது நியாயம் படணும், அப்பதான் நான் கேட்பேன். அப்படின்னு பார்த்தாலும் இத்தனை வருஷம் நீங்க சொல்ற பேச்சதான் நான் கேட்டுட்டு இருந்தேன். கேட்டு என்ன பிரயோஜனம்? இன்னைக்கு என் பிள்ளையும் என்னையும் விட்டுட்டு தானே போனீங்க. உங்க அம்மாவை பேச்ச கேட்டு நீங்க கூட்டிட்டா போனீங்க. என் பொண்டாட்டி என் கூட தான் இருப்பான்னு கூட்டிட்டு போனீங்களா? நீங்க விட்டுட்டு தானே போனீங்க. ஒரு புடவை வாங்கி தரதுலேருந்து பூ வாங்கி தர்ற வரைக்கும் எல்லாத்துக்கும் உங்க அம்மாவுக்கு பயந்து பயந்து தான் பண்ணுவிய. ஏதாச்சும் ஒன்று தைரியமாக வாங்கி தந்துருக்கீங்களா? என் பொண்டாட்டிக்கு வாங்கி தரேன்னு என்னமோ பக்கத்து வீட்டுக்காரிக்கு வாங்கி தர்ற மாதிரி பயம் எல்லாத்துக்கும் உங்களுக்கு. இப்போ மட்டும் என்ன, உங்கள் அம்மா போனோடனே இங்கே வந்து உட்காந்து பேசிகிட்டு இருக்கியே. இதே உங்கள் அம்மா வீட்டில் இருந்தால் இவ்வளோ தைரியமாக வந்து என்னை கூப்பிட்டு வந்திருப்பீங்களா? அப்புறம் உங்கள் பேச்சை கேட்டு என்னத்துக்கு? நீங்கள் பயந்து சாவறதும் இல்லாமல் நானும் பயந்து செத்துட்டு கிடக்கணுமோ உங்களுக்கு? சரி, திரும்ப சண்டை ஆரம்பிச்சிடாதீங்க, பேச்ச விடுங்க. அதோட நல்லபடியாக கிளம்பணும் முடிவு எடுத்து எல்லாம் சாப்பிட்டுட்டு கிளம்புங்க. 2 பேரும் அமைதியாக இருங்க. இல்லைக்கா, எனக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது, அப்போ தான் நான் கிளம்புவேன். இல்லைன்னா நான் கிளம்புற மாதிரி இல்லை. அதை உன் குழந்தைகிட்ட சொல்லிடு. கண்டிஷனா? அது என்ன கண்டிஷனு? நான் கிளம்பி வர்றதை எக்காரணத்து கொண்டு உங்கள் அம்மா கிட்ட ஃபோனை பண்ணி அவள் வந்துட்டான்னு சொல்லக்கூடாது. எப்போ உங்கள் அம்மா வீட்டுக்கு வராவளோ அப்போ வந்துட்டு போட்டு. ஆனால் நீங்களா ஃபோன் பண்ணி நான் வந்த விஷயத்த சொல்லக்கூடாது, பார்த்துக்கிடுங்க. அது எதுக்கு? மகான்னு கிளாச்சிக்கிட்டு மகா வீட்டுக்கு போயிருக்காவல்ல உங்கள் அம்மா, மகா வீட்டில் இருக்கட்டு. அப்போ தான் அந்த மருமகளோட அருமை உங்கள் அம்மாவுக்கு புரியும், பார்த்துக்கிடுங்க. அதனால தான் சொல்கிறேன், சொல்லக்கூடாது. சரிம்மா, சொல்லலை. எங்கள் அம்மா எப்போ வராலோ வரட்டு. ஆமாம், இப்போ அம்மா இல்லைன்னொன்னே இப்போ எப்படியும் கூட்டிகிட்டு போகணுன்றதுக்கு எல்லாத்துக்கும் தலையாட்ட வேண்டியது. அப்புறம் உங்கள் அம்மா வந்தோன்னே அப்படியே மாறிடுங்க. அப்புறம் அம்மா சொல்கிறதுக்கு எல்லாம் தலையாட்டணும். எப்போ தான் இந்த தலையாட்டுறதை நீங்கள் நிப்பாட்ட போறீங்களோ தெரியல. என்னம்மா பண்ண? கல்யாணம் கட்டிட்டு இருந்தால் அம்மைக்கும் பொண்டாட்டிக்கும் நடுவில் மாட்டிக்கிட்டு நாங்கள் தலையாட்டிகிட்டே தான் கிடக்கும். இந்த ஆம்பளைங்க பொழப்பு தலையாட்டுறதுலேயே போயிடுது போ. சரி, நான் சுஷ்மாவுக்கு ஃபோன் பண்ணி அவளை கிளம்பி வர சொல்லிடுறேன். அவள் வந்துட்டு போகிறாமா? அவளுக்கு எதுக்கு பண்ணி ஃபோன் பண்ணிட்டு கிடக்கா? ஏக்கா, எனக்கோசம் வீட்டை விட்டுட்டு வந்தவா, அவளுக்கு ஏன் ஃபோன் பண்ணுறாங்க? நான் கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு தகவல் கொடுக்க வேணாமா அவகிட்ட? நான் கிளம்புறேன், நீயும் கிளம்பி வான்னு. அப்புறம் அவள் வராமல் தனியாக போகிறான்னா அது அவள் இஷ்டம். நான் அங்கே போகிறேன்னாலே அவளும் வந்துடுவா என் கூட. அவள் தனியாலாம் போகணுன்னு நினைக்க மாட்டா. சரிம்மா, போய் போன பண்ணுங்க. சுஷ்மா வரட்டும், அவளை அங்கே வர சொல்லிடு. நம்ம 2 பேரும் ஹோட்டலில் போயிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு மீனு ஸ்கூல்லேருந்து கூட்டிட்டு அப்புறம் வீட்டுக்கு போவோன்னு. சாப்பிட்டு போனல இங்க வீட்ல. சண்டை முடிஞ்ச அவியிலே சமாதானம் ஆகி கிளம்புறாவ. இப்ப போய் சாப்பிட்டுட்டு போங்க. சகலதான் ஹோட்டல்ல சாப்பிட கூப்பிட்டு போறாங்க. அவள்ல போய் சந்தோஷமா ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டு சும்மா இரு. நம்ம வீட்டுல தான் என்னைக்கும் சாப்பிட்டுக்கலாமே.